சாரி மைதிலி, நான் இந்த கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகல. கல்யாணங்கிறது ரெண்டு பேரை சேர்த்து வைக்கும், ஆனால் மனசை சேர்த்து வைக்காத. இது பாரு, உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் பேர் மைதிலி, ஹைட் 5'6", எஜுகேஷன் மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், குட் லுக்கிங் கேர்ள் ஃப்ரம் அ குட் ஃபேமிலி. அவ்வளோதான். இது தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. ரெண்டு பேருக்குள்ள காதல்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் பெட்டை ஷேர் பண்ண முடியும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கணவன் மனைவி ஆகும். Till then, good night. என்னடா இந்த பக்கம்? எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே டார்ச்சர் பண்றான்டா. உன் போட்டோ ஷூட்ல ஏதாவது நல்ல மாடலா இருந்தா பார்த்து சொல்றா. உங்க அப்பா எவ்வளவு முட்டி மோதினாலும் உனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா கூட எங்க அப்பா இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இது வரணும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட நேற்று ஃபர்ஸ்ட் நைட் கூட முடிஞ்சு போச்சு. இன்னும் ஏன்டா கவலைப்படுற? சும்மாரா, கல்யாணம் பண்ணி வச்சிட்டா உடனே ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருமா? டேய், நடந்தது ஏதோ நடந்து போச்சு. தயவு செஞ்சு உன் ஃபிளாஷ்பேக் மறந்து போடா. மைத்திரி கூட ஒரு நல்ல ஃபியூச்சர் பிளான் பண்ணிக்கோ. முடியாதுன்னு இப்படியே அடம் பிடிச்சேன். உள்ளதும் போச்சு, நான் உள்ள கண்ணானு நடுத்தல நிக்க வேண்டியதான். டேய், வெளியே சில மாடல்ஸ் இருக்காங்க, போய் ட்ரை பண்ண. எனக்கு இந்த குண்டு பாப்பா தான் பிடிச்சிருக்கு. அப்புறமா மீட் பண்ணலாம். டேய், என்னடா மூட் அவுட்ல இருக்க? சின்ன வயசுல இருந்து மைத்திலிக்கு எந்த விதமான அன்பும் பாசமும் கிடைக்கல. என்னைய மைத்திலியும் தவிக்க விட்டுட்டு அவங்க அம்மா மேல போய் சேர்ந்துட்டா. ராத்திரியில பயந்து எழுந்துக்கும் போது கூட இருந்து ஆறுதல் சொல்ல கூட என் மகளுக்கு யாரு இல்ல. இருக்கு. அதுவும் இல்லாம புதுசா கல்யாணம் உங்களுக்கு நடுவுல நாங்க எதுக்கு? ராஜ், என் மருமகளை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். ஓகே தான். போயிட்டு வரேன். வெரி குட். வாங்க சந்தோஷம். வாங்க போலாம். வாமா. ஜாக்கிரதமா. பாய் டாடி. நல்ல கிட்டார் வாசிக்கிறேன். காஃபி? ஓ, தேங்க்ஸ். நிஜமாவே மியூசிக் பிடிச்சிருக்கா இல்ல சும்மா சொன்னீங்களா? நிஜமாதான். நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? அப்பப்ப நல்ல ரிலேஷன்ஷிப்காக சில பேர் போய் சொல்லுவாங்க. ரியலி? ம். என் பாட்டி கூட சின்ன வயசுல லவ் ஃபெயிலியர்னு அவங்க இறந்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது.
ஆனா அதெல்லாம் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா என் தாத்தா கூட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஷி ஜஸ்ட் அக்செப்டட் ஹர் ஃபேட். அதை கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வாழ்க்கையில பொய் சொல்றது எவ்வளவு முக்கியம்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பாட்டி தாத்தா கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா அவங்க வாழ்க்கை அதை விட நல்லா இருந்திருக்கும்ல. ஒரு பொய் நம்ம வாழ்க்கையை இருட்டாக்கிட்டா உண்மையை வெளிப்படுத்தும் போது அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதுக்குதான் நான் செத்தாலும் பொய் வாழ்க்கை வாழ மாட்டேன். தேங்க்ஸ். உனக்கு சமைக்க வரலன்னா ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு நல்லா சமைக்க தெரியும். ஆ? அப்புறம் ஏன் உப்பு இல்ல காரம் இல்ல இவ்வளவு மோசமா இருக்கு? நான் தெரிஞ்சுதான் அப்படி சமைச்சேன். நீங்க தானே சொன்னீங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தம்பதி வாழ்க்கையை தொடங்கலான்னு. அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கலான்னு. என்னடா பேபி கீபிட்டு என்னம்மா சாப்பிட்றது விட்டு சர்க்கஸ் பண்ண வந்திருக்க? டெய்லி வலியானா இலியானா மாதிரி ஆயிடுவேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. உங்க அம்மா சொன்னாங்களா இல்ல அவங்க அம்மா சொன்னாங்களா? பார்த்து சரிதான் போங்கடா. நல்லா குட்டியான மாதிரி இருந்துட்டு கும்மி அடிக்க ஆசைப்படுது. ராஜ், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. இப்போத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்குவேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நீ வாங்கணும். ஓகே? ஓகே. பேஸ்ட், ஷாம்பூ, ஷேவா அண்ட் பாடி வாஷ், சோப். நாட் பேட். இந்த ஷார்ட் பீரியட்ல எனக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சொல்லாமலே தெரியணும் என்ன வேணும்னு. அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். அப்படின்னா உன்னை பத்தி நான் இன்னும் எதுவும் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஐ நீட் சம் டைம், யூ நோ. பில் பண்ணிடுங்க. ஹாய் ராஜ், நீங்க போட்டோகிராஃபரா மட்டும் இல்ல மாடலிங்லயும் சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ். மைதிலி, ஃபேஷன் ஃபீல்ட்ல இதெல்லாம் காமன் தான், டோன்ட் வரி. ராஜ், நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன். ஆனா நீ இன்னொரு பொண்ணை தொட்டதை நான் பார்த்தேன், அவளையும் கொன்னுடுவேன், உன்னையும் கொன்னுடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட பார்ட்டி. என்னோட சேர்ந்து எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ பாஸ், அப்படின்னா சாதிச்சீங்க? ஆமா, என் லைஃப்ல பெரிய அச்சீவ்மெண்ட். நான் அப்பா ஆக போறேன். வாவ், ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு விஷயம், எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் நீ ஆச்சு. ரொம்ப ஸ்பீடுப்பா.
இங்க பாருங்க, நான் அவ்வளவா டிப்ளமேட்டிக் கிடையாது. 2 பேர் நெருங்கும்போது என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் சீக்கிரமா நடந்துடணும். ஆனா அதுக்கு முன்னால நம்மள மாதிரி உள்ளவங்க கல்யாணம் பண்ணணும். ஏதாவது கேட்டா அவங்க பர்சனல் ப்ராப்ளம், அவங்களோட பார்ட்னரோட இஷ்டத்துக்கு வாழணும். போதாதுன்னு நம்மள புரிஞ்சு அதுபடி நடக்கணும்னு எக்ஸ்கியூஸ் வேற. இவங்களெல்லாம் விட என்னோட பாலிசி தான் ரொம்ப நல்லது. அது என்னன்னா, நம்ம மனைவிக்கு குழந்தைய வளர்க்கணுன்ற பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அப்படின்னா என்ன சொல்ல வர? கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழறது தப்புங்கிறியா? தப்புன்னு சொல்லல, ஆனா யூஸ்லெஸ். கீழ்த்தரமானவன் தான் அப்படி செய்வான். உன்னை நம்பி வந்த பொண்ணோட விருப்பு வெறுப்பு தெரிஞ்சுக்காம கல்யாணங்கிற பேர்ல அவளை பிரெக்னென்ட் ஆக்கி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இஷ்டத்துக்கு வெளியே சுத்துற உன்ன மாதிரி ஆளுங்களை என்ன வேணா சொல்லி திட்டலாம்டா. எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்க வைஃப் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா என்ன? Shut up! ராஜ் ராஜ் வேண்டாம். ராஜ் வேண்டாம், வாங்க. வேண்டாம் ராஜ். Come on, ராஜ். I can't believe what he said. The guy is not a man. It's an animal. என்ன சொல்றான் பாரு. ஐயோ விடு ராஜ். அவனோட அபிப்பிராயத்தை நீ என்ன சொன்னான். அவனுக்கு சப்போர்ட் பண்ற? அவன் சொன்னது கரெக்டா? ராஜ், I didn't mean like that, okay? Then what did he mean? அவன் சொன்ன மாதிரி நம்ம இருக்கணுமா? ஓகே. அப்படி வாழ்ந்தா நமக்கு மிருகத்துக்கு வித்தியாசம் இல்ல. வா. ராஜ். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராஜ். இந்த சந்தோஷம் நமக்கு எப்பவும் இருக்கணும். ஹே கம் ஆன் மைத்திலி, ஏன் இப்படி ஃபீல் பண்ணி பேசுற? இனிமே நம்ம எப்பவும் இப்படி தான் இருப்போம். தட்ஸ் குட். இப்படி தான் இருக்கணும். ஓ பை த வே, நான் மறந்து போயிட்டேன். ஹோட்டலில் டெலிகேட்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும். ஸோ ஆன் த வே ஏதாவது நல்ல மாலை பார்த்து வண்டி நிறுத்து, ஓகே? எஸ் மேம். ஏய் பஸ் யூ மேன். Congrats, you'll get 50,000 pounds on this deal. ராஜ், இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணாம எப்படியாவது நல்லா பண்ணணும். I know. Thank you You're so all the much best. for the opportunity. Please Yeah. give me a second. அப்பாக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. எனக்கு உன்னை பிடிக்கலன்னா ஏன் தொந்தரவு பண்ற? இப்படியே தொந்தரவு பண்ண நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ஜேம்ஸ். ஐ ஹேட் யூ. ஐ டோன்ட் லைக் யூ. லீவ் மீ அலோன். Yeah, I know. But it's a wonderful opportunity. Yeah. ஏய், அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வா. மொபைல்ல சிக்னல் இல்ல, அதான் இங்க வந்து ஃபோன். It's okay. Come.